யாவரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நம்ம மட்டுமாய் ஆராதனை செய்தோம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இன்றைக்கு உன்னுடைய துக்க நாட்களை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு துக்கங்களை சத்துரு கொடுத்தாலும் தேவனின் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற நாளாக ஆண்டவரே இன்றைக்கு எனக்காக பேசுங்கப்பா என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீரே எங்களுக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பீர் ஆண்டவரே. எங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் வடிக்கிற கண்ணீருக்கும் வேதனைக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மாத்திரம்தான் தாமி ஆண்டவரே ஆறுதல் ஆண்டவரே. உம்முடைய வசனம் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் ஆண்டவரே தாசர் மூலமாக நீர் ஒரு மறைத்து நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட தேவன் பேசும்படி எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். Jeremiah chapter 6. எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். Jeremiah chapter 6. அதில் 16வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 16. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசி என்னும் எரேமியாவின் மூலமாய் தேவன் போதித்த ஒரு அழகான வசனம். A beautiful teaching the Lord preached through his prophet Jeremiah. அவர் என்ன சொன்னார்? What does the Lord say? Jeremiah இங்கே 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். Here two type of groups over there. ஒரு கூட்டத்தார் எனக்கு கீழ்ப்படிகின்ற மக்கள். One always obey. மற்றவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். Another disobeyed. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Pay your attention to this word. வழிகளிலே நில்லுங்கள் என்று சொன்னார். Stand ye in the path. பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரியுங்கள். Ask for the old path. அதிலே நல்ல வழி எது என்று முதலாவது பாருங்கள். Where is the good way? அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Walk, then you shall find rest for your soul. நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். They said we will not walk into அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் இளைப்பாறுதல் இல்லை? Why there is no rest in their life? எதற்கு சமாதானம் இல்லை? Why there is no peace? எதற்கு சந்தோஷம் இல்லை? Why there is no joy? என் அருமையானவர்களே, ஆனால் தேவாதி தேவனை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் எவ்வளவு நாள் தேடுகிறேன், ஒரு நன்மையும் வரவில்லை. But people they are saying I am seeking after God but no goodness in my life. ஆனால் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று 34:10 தாவீது சொல்லுகிறார். 34:10 said those who seek the Lord there is no shortcomings in their life. ஆனால் இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the Holy Bible. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை சற்று கவனியுங்கள். Pay your attention to this word. வழிகளிலே முதலாவது நிற்க தெரிந்தவர்களாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை நல்ல வழியிலே செயல்பட ஆரம்பிக்கும். First of all, learn to stand in the good way. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள். Where is the good way and walk therein. நம்முடைய வழி நல்லதாக இருக்கிறதா, நல்ல வழிதானா என்று கவனிக்க வேண்டும். Analyze whether it's good or not. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அதை தீர்க்கதரிசி சொன்னான்? Why this prophet said? தீர்க்கதரிசிகள் என்கிறது ஒரு தனி சரித்திரங்கள். Prophetical is a separate history. மகா தீர்க்கதரிசி என்னும் இயேசுவானவர் அவனோடு கூட பேசினதனால் அவர் பேசுகிறார் கர்த்தர் என்னும் பெயரிலே. Great prophet Jesus speaks in the name of the Lord to his prophets. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகள் எப்பயுமே புடமிடப்பட்டது. கரங்களை தட்டி தேவனுக்கு. Words are perfected. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, When 2000 years ago Jesus came on this earth, முழு மனதோடு முழு விசுவாசத்தோடு தம்முடைய சீடர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்.
With great faith, he put his trust upon his அத்தனை disciples. பெரிய நம்பிக்கை அவர்கள் மேல் He வைத்திருந்தார். put his faith on his disciples. தேவாதி தேவன் பிதா குறித்த நேரத்தை சமீபத்து விட்ட பொழுது That draw near to fulfill the அப்பொழுது commission. இயேசு சொன்னார், Jesus said, நான் போகும் வழியை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். you know my way to go. கைகளை தட்டி தேவனுக்கு முன் அல்லேலூயா Praise be சொல்லுங்கள். to God. நான் போகும் வழியை அறிந்திருக்கிறீர்கள். You know my way should தேவன் go. நம்பிக்கையோடு தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். Confidently he அப்பொழுது said, சீடர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், disciples நாங்கள் said, எப்படி உம்முடைய வழி அறிவோம்? how can we know your way? பரலோகத்துக்குரிய வழி எப்படி எங்களுக்கு How தெரியும்? can we know the way of எங்களுக்கு heaven? எப்படி இது சொல்லப்படும் How can we என்று understand? சொல்லி கேட்ட பொழுது They asked this தேவாதி தேவன் யோசித்தார். The Lord அதற்கு continued. ஒரு மச்சிந்த ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னார். He said a beautiful அதற்கு answer. நானே வழி என்றார். I am the way for that. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களேன். be to God. தம்முடைய அப்போஸ்தலர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை எங்கே உடைந்து போனது. The confident apostle destroyed. இயேசு சொன்னார், Jesus நான் போகும் வழியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். You know my way. யோவான் 14:4-5 John 14 verses 4 ஆனால் and 6வது 5. வசனத்தில் அவர் சொன்னார், Verses 6. தோமா Thomas, சீடர்களே Disciples, அதற்கு நானே வழி என்று அவர் சொன்னார். I am the way for that. இதுதான் நல்ல வழி, It's a good way. கர்த்தருடைய வழி. Way of God. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். God. இதுதான் தேவன் விரும்புகிற வழி. That is the delightful way of நீங்கள் God. எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தேவனே நான் இன்று போகிற வழி உம்முடைய வழியா என்று கேட்டு பாருங்கள். Every day present your way before God. உம்முடைய வழிதானா என்று கேட்டு Is பாருங்கள். it your way? இன்றைக்கு மாயமான பெருமையை போத்திக் கொள்ளும் மனிதர்கள் ஏராளமான பேர் உண்டு. Meaningless, happy mind people are there. ஆனால் அவருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை. No rest in their life. அவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் இல்லை. No joy in their life. என்ன காரணம்? Reason. அவர்களுடைய தேவனுடைய வழிகளில் அவர் நிற்காதவர்கள். They are not stand in the path of God. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, So the Bible அதற்கு says. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 அவர் சொன்னார். 14 verses 6 says, I am the way, truth and the life. நாம் எப்பொழுதும் தடுமாறிக்கொண்டே வாழுகிறோம். We are always stumbling. என்ன காரணம்? Reason. உலகத்தானை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வசனம் Who சொல்லுகிறது. is in you is greater than him on the world. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஒரு நாள் தேவாதி தேவன் சாலமன் அரசனை பார்த்து சொன்னார். Lord said to King என்ன Solomon. சொன்னார்? What does he say? சாலமன், Solomon, என்னுடைய வழிகளை நீ காத்து நடப்பாயானால் இஸ்ரவேலையே உனக்கு கொடுப்பேன் என்றார். if you preserve and keep my way, I will give கரங்களை Israel தட்டி to you. இஸ்ரவேலின் தேவனுக்கு மூணு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. தேவன் சாலமனை பார்த்து சொன்னார், God said to நீ Solomon, என் வழிகளில் காத்து நடப்பாயானால், If you keep my way, என் வழிகளை கைக்கொள்ளுவாயானால், if you keep my என் way, வழிகளை உனக்கு அறிவிக்கும் சகல நன்மைகளை நீ கண்டு அதன்படி நடப்பாய் என்றால் இஸ்ரவேலையே உனக்கு கொடுப்பேன். ஓ இஸ்ரவேலை உனக்கு நான் I தருவேன் will hand over whole என்று Israel. 1 ராஜாக்கள் 11:38 அவர் சொன்னார். First Kings 11 verses எதற்காக அவர் 38. சொன்னார்? What for? ஒரு மனிதன் அவர் வழியை காத்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Everyone should keep the way of நாம் God. அப்படி காத்து நடக்காதபடினால தான் நமக்கு வருகிறதை எல்லாம் நியாயம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். We are always lamented because we are failed to preserve the way தேவன் of புலம்பி God. வேதனைப்படுகிறார். God ஐயோ also இந்த lamented. பிள்ளைகளுக்கு என் வழியில் இவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று அவர் எண்ணி காத்து கொண்டே Oh, இருக்கிறார். I saw the uncounted blessings, but they failed to inherit. அதைத்தான் சங்கீதம் 81:11-13 தாவீது அரசன் சொன்னார். 81 verses 13. 81:13 Verses 13. அதைத்தான் சாலமன் அரசன் இவ்விதமாக சொன்னான். நீதிமொழிகள் 8:32 Proverbs 8:32. தகப்பனுடைய வார்த்தை இப்படி, பிள்ளையின் வார்த்தை இப்படி. The word of the father and the word of the நீதிமொழிகள் புஸ்தகம் 23:26 வாசித்து பாருங்கள். 23:26. சாலமன் அரசன் அவருடைய வழிகளை பற்றி சொல்லுகிறார். Solomon said about his way. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தேவனுடைய வழி என்பது விளையாட்டல்ல. Way of God is not ordinary. சில சமயங்களில் நாம் வேதனைக்குள் சஞ்சலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய வழிகள் நாம் நிற்கவே இல்லை. One reason for our setbacks, we are not to stand in the way of God. இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்லும் வார்த்தை அதுதான். The word what the Lord says அதைத்தான் to you எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் அவர் சொன்னார். through Ezekiel says, எசேக்கியேல் 18:25 வாசித்து பாருங்கள். 18:25. எசேக்கியேலின் புஸ்தகம் 18:29 வாசித்து பாருங்கள். 18:29. ஓசியாவின் புஸ்தகம் 14:9 வாசித்து பாருங்கள். Hosea verses 9. சகரியாவின் புஸ்தகம் 3:7 வாசித்து பாருங்கள். Zechariah 3 verses இவைகள் 7. எல்லாம் அவர் வழிகளின் விளக்கத்தை பற்றி நமக்கு சொல்லுகின்றன. These words says about the way of God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று யாரும் அறிந்து கொள்வதே கிடையாது. No one ready to understand about ஏன் God. இவ்வளவு பிரயாசத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? Why I am saying this way for உங்கள் அருகே கிறிஸ்துவை நிறுத்தி அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதம் அழகாக சொல்லுகிறது. அதனால தான் தாவீது அரசன் சொன்னான், சங்கீதம் 18:30 தேவனுடைய வழி உத்தமமானதாம். The way of God is perfect. என் அன்பு பிள்ளைகளை கவனியுங்கள். Listen. தேவனுடைய வழி உத்தமமானதாம். The way of God is perfect. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டதாம். The word of God is அவருடைய tried. வசனம் தான்
வசனத்தினால் முற்றிலும் புடமிடப்பட்டது, மாசு மறுபற்றது, கரையில்லாதது. His word is tried and perfect. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Praise be to God. ஹalleluya. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? தேவனுடைய வழி உத்தமமானதாம். The way of the Lord is perfect. கர்த்தருடைய வசனம் The புடமிடப்பட்டதாம். word of the Lord is tried. நம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். He is a buckler to all those who trust in him. கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say 3 hallelujah. தம்மை நம்பும் மனிதனுக்கு அவர் He is a கேடகமாயிருக்கிறார். buckler to the all. ஏன் அவர் கேடகமாயிருக்கிறார்? Why he is a buckler? ஒரு சிலருக்கு மாத்திரம் அவர் கேடகமாயிருப்பதற்கு காரணம் என்ன? Reason for somebody. அவர்கள் தேவனுடைய வழியை They பின்பற்றுகிறார்கள். follow the way of God. அவர்கள் தேவனையே பின்பற்றுகிறார்கள். Follow God. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. தேவனுடைய வழி உத்தமமானது. The way of God is perfect. சங்கீதம் 18 அதிகாரம் 30 சொல்லுகின்றன. 18 and 30 2 say. சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 31 பாருங்கள். 22 verses 31. தேவனுடைய வழி உத்தமமானது. The way of God is perfect. தேவன் செல்லுகிற வழி உத்தமமானது. The way of God is perfect. தேவன் பார்க்கிற பார்வை உத்தமமானது. The sight of God is தேவன் perfect. கடந்து வருகிற கடந்துகள் எல்லாம் உத்தமமானது. தேவனுடைய வழி The way of the Lord உத்தமமானது. is perfect. கர்த்தருடைய வசனம் The புடமிடப்பட்டது. word of Lord is tried. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் He is a கேடகமாயிருக்கிறார். buckler to all those who trust in him. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. God is தேவனுடைய வழி உத்தமமானது. The way of God is perfect. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. நாம் செய்த தவறுகளை அந்த வழி சுட்டிக்காட்டுகிறது. This way will point out our errors. என் இருதயத்திலிருந்து அவருக்கு தெரியும். The Lord knows what is in our heart. இது நீ என்ன புது சொல்றது? அவர் உள்ளந்திரங்களை சோதித்து அறிந்திருக்கிறார். He is a God who find everything inside your நம்முடைய heart. நினைச்சிட்டு இருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. Everything is naked before him. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை என் வழியிலே நிறுத்து, நான் தான் வழி என்று அவர்களுக்கு சொல் என்றார். Say unto them, come unto the origin path, and I am the way to them. தேவன் ஒருவரே நல்ல வழியை வைத்திருக்கிறார். God is only one தேவன் way. ஒருவரே உனக்கு சாப்பாடு போடும் வழியை God வைத்திருக்கிறார். provide food to தேவன் you. ஒருவரே உனக்கு ரட்சிப்புக்குரியவராய் He is இருக்கிறார். a God to save you. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. நம்முடைய வழி எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். Think about our way. ஒரு நாள் தேவாதி தேவன் யோசபாத்து என்னும் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். The Lord elect a king named called Joseph. அவர் எனக்கு சொல்லுவதை அப்படியே சொல்ல, வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. Saying what the Lord says to me. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரம் 2 Chronicles 17. 3வது வசனம், 4வது வசனங்கள், 5வது வசனங்கள், 6வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஏன் அவர் யோசபாத்தோடு இருந்தார் யாருக்கா தெரியுமா? You know why the Lord was with him? வாசி மகளே. அவன் பாகால்களை தேடாமல், அவன் பாகாலை தேடாமல், தன் தகப்பனாகிய தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி தன் தகப்பனாகிய தாவீது முன் நடந்த அதே வழியிலே நடந்தார். He elect the path of his father David. அதனால தான் தாவீது தேவனுக்கு பிரியமானவன். So David, after own heart, சில சொல்லுவார்கள் அவன் கொலைக்காரன், he was a murderer. அவன் மோசமானவன். He was the evil one. எனக்கு அதெல்லாம் முக்கியம் அல்ல. It's not about it. தேவன் எவனை நீதிமான் என்று கண்டாரோ அவனை குற்றப்படுத்துவதற்கு நீ நானும் எம்மாத்திரம். We don't have rights to judge the people, those who யாரை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு தகுதி இல்லை. we don't have a worthiness to. பாவியான மனுஷனும் பூச்சியாகிய மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்று யோபு சொன்னார். Job said, man, how much to say before அந்தபடி God? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமரிலே பவுல் சொன்னார். Romans said there is no righteous man on this earth. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? அவன் முற்கால் தன் தகப்பன் தாவீது நடந்தது போல அவன் தாவீது அந்த வழியிலே அவன் நடந்தானா? வாசிக்கலாம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி, தன் தகப்பனுடைய தேவனை தேடி, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல், இஸ்ரவேலருடைய செய்கையின்படி நடவாமல், அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். அவன் கற்பனையின் படியே நடந்து கொண்டு, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதனாலே கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். யோசபாத்துக்களுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வரியமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. அவனுக்கு ஐஸ்வரியம் கனமும் மிகுதியாய் இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம். கரங்களை தட்டியா. Let us all clap. அவன் கர்த்தருடைய வழிகளிலே அவன் உற்சாகம் அடைந்தானாம். He was happy in the way of God. உற்சாகம் என்பது என்ன? What is the meaning of சும்மா ஜம்பிங் பண்ணல. is not jumping. பரிசுத்தாவில் நிறைந்து அனாயிண்டிங்லே தேவனுடைய வழியை அவன் அறிந்தான். Filled with
with the Holy Spirit and he knew the way of உனக்கு முன்பாக எத்தனை சேனைகள் எழும்பின பொழுதும் சேனைகளின் கர்த்தர் உனக்கு முன்பாக. how many hosts come against you, but the Lord of hosts is standing before you. That is a God's way. அதுதான் தேவனுடைய That வழி. is a Jesus of Nazareth way. அதுதான் நசரேயனாகிய That இயேசு is the Bible way. அதுதான் வேதம் காட்டுகிற வழி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, Children of God, அவன் அந்த வழியில் உற்சாகம் அடைந்தான். and you are so happy in the way of God. உற்சாகம் அடைந்தவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தூங்கிவிடவில்லை. Not only sit in his house. அவன் என்ன செய்தான் தெரியுமா? What does he did? அவர் வழிகளில் எதெல்லாம் தடையா இருந்ததோ What are the அதை hurdles in எல்லாம் the way? தகர்த்து எறிந்தான். Destroy the hurdles in the way of the Lord. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. வாசி மகளே, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. Say hallelujah to God. அவன் இருதயம் தேவனுடைய வழிகள் உற்சாகம் அடைந்தது. His heart so happy in the way of God. எதிரடையாயிருந்த விக்கிரங்களை எடுத்தான். Destroy the idols. தேவனுக்கு பிரியமானதை செய்தார். Please the God. அதுதான் தேவனுடைய வழி. That is the way of God. இச்சைகளும் உலகத்தின் சாரங்களை அனுபவிக்க நினைக்கிறது நியாயமற்றது. It is not reason to running after lust and the things of the world. தேவன் உன்னை பார்த்து The சொல்லுகிறார், Lord says to you, சகலமும் என்னுடையதாய் இருக்கிறது. all things belong to mine. அவன் கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என் கூடவே வருகிறது என்றார். Behold the deeds coming on the way with God. தேவன் சொன்னார், Lord said them. நம்முடைய இருதயம் உற்சாகம் அடைகிறதா? Is it our heart is happy? அவர் வழியை நாம் பார்ப்பதே இல்லையே. We are not see the way of என் Jesus. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஏதோ ஒரு வசனத்தை திருப்பி கொள்ளுகிறது சொல்லிவிட்டு ஊர் கதை உலக கதை நாட்டு கதை என்று 1 மணி நேரம் பிரசங்கத்தை முடிச்சிடறான். Taking the word, speaking everything of the world to the people. காரணம் என்ன? Reason? திட்டமில்லாமல் பிரசங்கிக்கிறவர்கள், See, no stuff in their life. திட்டமில்லாமல் வாழுகிறவர்கள். No life. பவுல் சொன்னான், Paul said, நான் வந்து திட்டம் பண்ணட்டும் என்றான். let me come and perfect everything. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள We வேண்டும். should understand the orders of கொஞ்ச God. நேரம் நம்ம யோசிக்கணும். We should think, தேவனே, Lord, ஏன் என்னுடைய ஆசீர்வாதம் குறைந்தது காரணம் என்ன? நான் உம்முடைய வழிகளில் இருக்கிறேனா? is it I'm in the way? உம்முடைய வழிகளில் நான் நடந்து வருகிறேனா I'm walking in your way? என்று நாம் கவனிக்க வேண்டும். We should pay அப்படி attention. கவனிக்கும் போது தான் தேவாதி தேவன் அதை பார்ப்பார். Then the Lord will see that. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, சாலமன் அரசனை பார்த்து சொன்னார். to Solomon, 1 ராஜாக்கள் 3:14 வாசித்து பாருங்கள். 3:14. வாசிக்க நாம் கேட்போமா? உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஆண்டவர் ஒருவனை சாட்சியாய் வைக்கிறார் பாருங்கள். He made a testimony. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகி என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் கரங்களை என்றார். தட்டி சேனைகளின் கர்த்தர் கொடுக்கிற வாக்கை பாருங்கள். Hallelujah. அத்தனை ஆசீர்வாதம். I will lengthen your days. உன் நாட்கள் அத்தனை சந்தோஷம். I will lengthen your days. உன் நாட்கள் அத்தனை ஐஸ்வர்யம். Your life will be happy and ஏன் rich. நம்முடைய வாழ்க்கையில் வறுமை வருகின்றன? Why this poverty is தேசத்தில் coming? மனிதன் சந்திக்க கூடாத கொடுமையின் பஞ்சத்தை சந்திக்க போகிறான். Unexpected famine going to sweep up the world. ஆனால் எத்தனை பஞ்சங்கள் வந்த பொழுதிலும் How many famines may come? யோசேப்பு என்னும் ஒருவன் இருப்பான். Joseph will live. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap and faith. என் மணவாளன் வரும்பொழுது மணவாட்டி நீங்கள் எல்லோரும் அங்கே இருக்க வேண்டும். When the bridegroom comes, you should be with him. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. இயேசு உன் வழியாய் இருக்க வேண்டும். Jesus is your way. எத்தனை விதமான கிருபையுள்ள வார்த்தைகளை பாருங்கள். What a merciful way. அப்பொழுது உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொன்னார். Then I will lengthen your days. ஆனால் தாவீது சொல்லும்போது என்ன சொன்னான் What பாருங்கள். does King David say? தாவீதின் குமாரனாகிய சாலமோனை பார்த்து தேவன் இப்படி சொன்னார், God said to Solomon, the son நீ of என் David, வழிகளை சரியாக பின்பற்றால் உன் நாட்கள் பெருகும் என்றார். if you keep my statutes and ஆனால் my way. தாவீது சொன்னதை பாருங்கள். What does King David சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் Psalm 80, நான் முடிக்க போகிறேன். 18:21 வாசிக்க கேட்போமா? 21. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணி கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லியா. Amen. என்னையா கை தட்டு தட்டுற? Say hallelujah. பலத்த கைகளை தட்டி நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு நான் துரோகம் செய்யவில்லை. Oh, I have kept the way of the Lord and I have not wickedly departed from my God. எனக்கு சோறு போட்டவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை. I never
never did any wicked. என்னை எல்லாருக்கும் முன்பு காண்பித்தவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை. I never cheat my God, though he who நான் யார் என்று உலகத்துக்கு காண்பித்தவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை. I never cheat my God who show me. என்னை அழகுபடுத்தி அமர வைத்தவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை. I never ever cheat my God. என்னை நடத்தி வந்தவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை. I never cheat my God who தாவீது சொன்னான், கர்த்தருடைய வழிகளை நான் கைக்கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு நான் துரோகம் செய்யவில்லை. I have kept the ways of the Lord and have not wickedly departed from my God. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், நான் இன்று முதல் Today onwards, தேவனுடைய கற்பனையின் கட்டளையின்படியே according to the commandments of அவருடைய God, வழிகளிலே in his way, நான் நின்று I will stand. நல்ல வழியின்படியே According to the good நான் way, நடந்து I will walk. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். and will be blessed. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. அதைத்தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னான். Prophet Isaiah என்ன said, சொன்னான் what தெரியுமா? he said, அவருடைய வழி மட்டும்தான் பரிசுத்தமானதா. his way is holy. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 35:6 வாசிப்போமா? நான் முடிக்கட்டும். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். செவிடரின் செவிகள் திறந்து போகும். அப்பொழுது ஆம், முடவன் மானை போல் குதிப்பான், முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், ஊமையினுடைய நாவு கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே வனாந்தரத்திலே தண்ணீர்களும் ஆம் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், பாய்ந்து ஓடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்களும் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லுக்குருவும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பையாதன வழி இருக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முடவன் நல்லவன் சப்பானி ஊமைய எவனாயிருந்தாலும் சரி, even lame and all this, அந்த பெரும் பாதையான வழியில் வரும் பொழுது when they come to that highway, வாசி மகனே, அது பரிசுத்த வழி. என்ன தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன வழி? the way of பரிசுத்த வழி, holiness. வாசி. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. இல்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் எவனும் பேதேராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Oh, hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஓடி போய் கடி சொல்லுங்க, இனிமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. திசை கெட்டு போகவே மாட்டோம். We will not give up அதற்கு our ways. கர்த்தரே உத்தரவாதம். God is என்ன உத்தரவாதம்? What is that? ஐயோ, நான் ஊமையனாய் இருக்கிறேன், Oh, I am நான் speechless. செவிடனாய் இருக்கிறேன், I am deaf and எனக்கு dumb. ஒன்றும் விளங்கவில்லை. Nothing happened. கவலைப்படாதீர்கள், Do not be கர்த்தர் afraid. உனக்கு வழியா இருப்பாரானால் எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். God is your way, you can claim all the blessings on the அந்த highway. வசனத்தை வாசித்து முடிக்கலாம். Shall we read? அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதேராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்து தலைமைக்கு, இனி நான் திசை கெட்டு போக மாட்டேன், வேறு திசை திரும்ப மாட்டேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? ஏசாயா 55:9 சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, My thoughts are not your thoughts. உங்களுடைய வழியும் என் வழி அல்ல. Your ways are not my way. உங்கள் நினைவை பார்க்கிலும் என் நினைவும் உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழி மட்டும்தான் உயர்ந்தது. My way is exceedingly great. கரகோஷத்தை எழுப்பி அப்பாவுக்கு Hallelujah. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, Not by strength, not by தேவனுடைய power. ஆவியினாலே எல்லாம் ஆகும். All things together possible with God. அதனால தான் தீர்க்கதரிசி சொன்னான். So the prophet 55:9 எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போமா? 55 verses 9. Thank you Jesus. 8:9 இருந்து படிங்களேன், இன்னும் அழகா இருக்கு. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப கை கொடு சொல்லுங்க, நம்ம முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். படிங்க. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? அப்போ நம்முடைய வழிக்கும் தலைவர் வழிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. There is many difference between the way of men and way of the Lord. Yes or no my son? Surely. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போல உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழி, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவு உயர்ந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே பைபிளை கீழே வச்சு, ஆண்டவரே உமது வழிதான் உயர்ந்திருக்கிறது. Your way is superior. நல்லா கவனிங்க.
உயரமான வழிகள் நின்ற எல்லா தூரத்துல இருக்குதும் பக்கத்துல தெரியும். And on the highway you can see everything. அப்ப தேவன் நம்முடைய வழியை பார்க்கலாம். அவர் வழி மட்டும்தான் உயர்ந்ததான். His way is always superior. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த உயரமான வழிக்கு நாம் வருவோமானால் You step into that highway. எத்தனை பெரிய தேவன். That's a great God. நம்புகிறீர்களா? You believe that? என்னோடு கூட ஜெபிக்க ஆயத்தமா? Join me in prayer. தேவன் நம்முடைய வழிகளுக்குள் என்னை தருகிறேன் என்று Lord, கேளுங்கள். I submit myself to your way. அதுதான் தேவாதி தேவனுடைய வார்த்தை. That is the word of the Lord. சுவாமி, என் ஜனங்கள் கரங்களை உயர்த்தி So my இருக்கிறார்கள். people lift up their hands. உம்முடைய வழிக்கு வர ஆயத்தமாகி They like விட்டார்கள். to come in your way. யோவான் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் Gospel of John chapter 9வது 10, வசனத்தை வாசி மகனே. verses 9. யோவான் 10:9. நானே வாசல். கையை உயர்த்துறலையே சொல்லுங்களே. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசி. ஒரு அல்லேலூயா சொல்லியா. Amen. அவர் சொல்றாரு என்னுடைய வழியில. In my way. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லணும். அவர் வழியில இல்லாதவனுக்கு ரட்சிப்பே இல்லை. You not in the way of Jesus, no salvation. நானே வாசல். I am the ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்ட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இனி வறுமை இல்லாதபடி எப்பொழுது நீ செழிப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உனக்கு நல்ல மேய்ப்பனாய் இருப்பார். ரெண்டு கைகளை வைத்து அப்பா பிதாவே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி Yes, loving Lord. அப்பா வழியில் நின்று ஆண்டவரே பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழி ஆண்டவரே நடவுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே இன்றைக்கு நல்ல வழியாக இருக்கிற நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற ஆண்டவரே அந்த வழிக்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வழி ஆண்டவரே உத்தமமான வழி ராஜா. ஆண்டவரே உம்முடைய வழியில் நடந்து போகிறவர் ஆண்டவரே அப்பா திசை கெட்டு என்றும் போக மாட்டார். ஆண்டவரே உம்முடைய வழிகள் ஆண்டவரே அப்பா தீட்டுள்ள பிரவேசிக்காத படிக்கு ஆண்டவரே அது பரிசுத்தமான வழி என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வழி ஆண்டவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உயர்ந்திருக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய ஜனங்களே கர்த்தர் தாமே உம்முடைய வழியிலே உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே நீரே எங்களுக்கு வாசலாய் இருக்கிறீர். ஆண்டவரே அந்த வாசல் வழியாக நாங்கள் பிரவேசித்து ஆண்டவரே உள்ள புறமும் ஆண்டவரே அப்பா மேய்ச்சலை நாங்கள் கண்டடையும்படியாக ஆண்டவரே எத்தனை வறுமைகள் வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் என் தேவனுடைய வழியில் நாங்கள் நின்றபடினால் ஆண்டவரே ஒன்றும் எங்களை ஆண்டவரே தொடாதபடி நாங்கள் ஒன்றும் சேதமாகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய வழியிலே நாங்கள் எப்பொழுதும் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் முழுக்க ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே இந்த அருமையான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வழி மாத்திரம் உத்தமமானது. ஆண்டவரே உம்முடைய வழியிலே நாங்கள் எப்பொழுதும் நடந்த ஆண்டவரே அப்பா உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வரத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே பெரும் பாதை உள்ள வழியை தேவனாய் கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அதோட ஆசீர்வாதம் சமாதானம் உள்ள வழியை தேவன் கொடுப்பீராக. ஆசீர்வாதம் உள்ள வழி எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே சுகமுள்ள வழியை தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த நாளிலே சகல வழியும் உம்முடையதா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வழியில எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே victorious of Israel, என் ஜனத்துக்காய் வருகிறேன். I pray for my people. நீர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள் The sheep what you gave இந்த மந்தைகளுக்கு மேய்ப்பனாய் என்னை வைத்திருக்கிறீர். Make me as a shepherd. மந்தைகளின் பெரிய மேய்ப்பனே great shepherd. உமக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. உம்முடைய நாமத்தில் என் மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அத்தனை மக்கள் உம்முடைய வழிகளில் இருக்கட்டும். They help them to stand on your way. ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல், Give rest to them. ஆசீர்வாதம், blessing, சந்தோஷம், joy, மகிழ்ச்சி, overjoy, ஆனந்தம், rejoice, ஐஸ்வர்யம், riches, கனம், honor, மகிமையை செலுத்தி to give, ஆசீர்வதியும். bless everyone. உள்ளும் inside புறம்பும் and out. மேய்ச்சலை கண்டடையட்டும். Find pasture. பசியை காணக்கூடாது, Should not see hunger. வியாதியை காணக்கூடாது, Not see நோயை காணக்கூடாது. not see sickness. இனிமே Today on, தொட்டதெல்லாம் பொன்னாய் விளங்கட்டும். whatever they shall அவன் do சொன்னது shall சொன்னபடி prosper. நடக்கும் என்றே Happen. உம்முடைய ஆசீர்வாதம் இதோ மழையைப் போல் பொழிவதாக. Coming like a rain. இயேசுவின் நாமத்திலே In the name of Jesus. என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். Bless my people. இயேசுவின் மூலம் பிதாவே. Yes, we pray. ஆமென்.